கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக அதிகமாக பாதிக்கப்பட்டதில் முதலிடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கடகராசியோடைய நிலைப்பாடு. என்னன்னா, இந்த அஷ்டம சனி அவர்களை சின்ன பின்னமாக சீர்குலைத்தது. இப்பொழுது அஷ்டம ராகு, ஆனால் என்ன ஒரு சமாதானம்னா, இந்த அஷ்டம ராகுவுக்கு இப்பொழுது குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ ராசியில் குரு உச்சமடைய போகிறது. இது ஜென்ம குரு ஆச்சே அப்படின்னு யோசிக்க வேணாம். கடகத்தை பொறுத்தவரை நிறைய கடகராசிகளுக்கு இடம், பூமி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த இடத்தை விற்று கடனை அடைத்து வேறு ஒரு இடம் வாங்குவது, இவ்வளவு நாள் பட்ட தோல்வி, அவமானம். சார், எனக்கு நிறைய விஷயங்கள் இது நாள் வரை ஜஸ்ட் மிஸ், கைக்கு எட்டினது கைக்கு மட்டும்தான் எட்டினது, வாய்க்கு எட்டவில்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் இது ஒரு ஏறுமுகம். ராசியில் குரு அப்படிங்கிறவரே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடம் திருமணம். யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த திருமணம் பிராப்தம் ஏற்படும். புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள், நாங்கள் அதுக்காக பரிகாரம் செஞ்சோம், டாக்டரை பார்த்தோம், சித்தாவை பார்த்தோம், ஹோமியோ பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை பிரதர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் ஏற்படும். பாக்கியம், இதைத்தான் பாக்கியஸ்தானம்னு சொல்றது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம், சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதுல என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டர்னுக்கும் குருவின் பார்வை. அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். கடகராசிக்கு இந்த பராபவ வருடத்தின் பலனை சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக அதிகமாக பாதிக்கப்பட்டதில் முதலிடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கடகராசியோடைய நிலைப்பாடு. என்னன்னா, இந்த அஷ்டம சனி அவர்களை சின்ன பின்னமாக சீர்குலைத்தது. இப்பொழுது அஷ்டம ராகு, ஆனால் என்ன ஒரு சமாதானம்னா, இந்த அஷ்டம ராகுவுக்கு இப்பொழுது குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ ராசியில் குரு உச்சமடைய போகிறது. இது ஜென்ம குரு ஆச்சே அப்படின்னு யோசிக்க வேணாம். கடகத்தை பொறுத்தவரை
பாக்யாதிபதி ராசியில் உச்சமடைகிறார். இது ஒரு கேந்திரஸ்தானத்தில் குரு உச்சமடையும் பொழுது இதற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகமாக சொல்லப்படுகிறது. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, உச்சமடையக்கூடிய குரு சொந்த வீடான பாக்யஸ்தானத்தை பாக்ய சனியை பார்க்க போகிறார். அப்போ பாக்யம் பலம் பெறுகிறது. இப்போ நம்மளுடைய பாக்யம் பலம் பெற்றால் அதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, தொடர்ச்சியாக எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறோம், ஒரு வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வெளிநாட்டுக்கு போவது, பயணம் செய்வது, கோயில்களுக்கு போவது, இல்லைன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, நிறைய ப்ரேயர்ஸ் செய்வது, யாகம் செய்வது, நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை நாம் மேலும் உயர்த்தி கொள்வது, இதுதானே பாக்கியம். அப்போ இந்த பாக்கியம் அப்படிங்கிறத நாம் கடன் வாங்கி செய்ய போவதில்லை. இது நமக்கு கிடைக்குது அப்படின்னாவே டிஃபால்ட்டாக தொழில் நடக்குது, லாபம் வருது, பணம் வருது, தனம் வருது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் அப்படிங்கிறது தொடக்கத்திலேயே திக்பலம், தொடக்கத்திலேயே தனஸ்தானாதிபதி உச்சம். பிறகு செவ்வாய்க்கு அதே வீட்டில் திக்பலம், அது ஆட்சி பலமும் பெறுகிறார் செவ்வாய் 10ஆம் இடத்தில். பிறகு முறையே இந்த கிரகங்கள் லாபத்தில், பிறகு செவ்வாய் ராசியில் நீசபங்க ராஜயோகம், பிறகு செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு போய் வக்கரமடைந்து ராசிக்கு வருவது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைய கடகராசிகளுக்கு இடம், பூமி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த இடத்தை கடனை அடைத்து வேறு ஒரு இடம் வாங்குவது, இவ்வளவு நாள் பட்ட தோல்வி, அவமானம், சார் எனக்கு நிறைய விஷயங்கள் இது நாள் வரை ஜஸ்ட் மிஸ், கைக்கு எட்டினது கைக்கு மட்டும்தான் எட்டினது, வாய்க்கு எட்டவில்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் இது ஒரு ஏறுமுகம். அதாவது நிறைய கஷ்டப்பட்டேன், நிறைய பேருக்கு செஞ்சதுக்கு எனக்கு ஒரு அவமரியாதை தான் கிடைத்தது, என்னோட உழைப்புக்கும் என்னுடைய தியாகத்துக்கும் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு கிடைக்கல சார்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ கச்சிதமாக அவர்கள் அந்த வெற்றியை அனுபவிப்பார்கள். ராசியில் குரு அப்படிங்கிறவரே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடம் திருமணம், யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த திருமணம் பிராப்தம் ஏற்படும். புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள், நாங்கள் இதுக்காக பரிகாரம் செஞ்சோம், டாக்டரை பார்த்தோம், சித்தாவை பார்த்தோம், ஹோமியோ பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை பிரதர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் ஏற்படும். பாக்கியம், இதைத்தான் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது. சொந்த வீட்டை குரு பார்க்கிறார். இதை தவிர உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் 7ஆம் வீட்டை நோக்கி வந்து விடுவார். இப்போ 7ஆம் வீடுங்கிறது நமக்கு தொடர்புகள், மீன திருமண பிராப்தம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் குருவின் பார்வையில் அமரப்போகிறார். அப்போ 8ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்திலையுமே நமக்கு பெருசா பிரச்சனைகள் வராது. ஏன் அப்படின்னா அவர் செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்கு விடுவார், அதாவது அவிட்டத்துக்கு விடுவார். இந்த செவ்வாய்ங்கிறவர் கடகத்தை பொறுத்தவரை ஜீவனாதிபதி, பூரணமான சுபக்கிரகமாக வருகிறார். மேலும் 2ஆம் இடத்துல கேது இருந்து நிறைய பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, படிப்புல கவனம் செலுத்த முடியல, பணம் வந்தது பணம் நிற்கவில்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை, இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தில் எதையோ இழந்தது போல், ஒரு சாமியார் போல் விட்டா திருவண்ணாமலையில் அப்படியே அந்த கிரிவல பாதையில் போய் உட்காருவது போல் ஒரு நிலைமையை இது நாள் வரை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்போ கேது ராசியில் குருவுடன் சேர்ந்து ஒளிக்கிரகம் குருவுடைய அந்த ஒரு ஒளியை பெறப்போகிறார். இந்த சுபகாரியங்கள், தனப்பிராப்தம் பூரணமாக குரு கேது சேர்க்கை கேள யோகமாக நமக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எல்லா வருடாந்திர கிரகங்களையுமே வளைச்சு பிடிச்சு
தன்னுடைய பார்வையினாலும் தன்னுடைய சேர்க்கையினாலும் குருவின் கட்டுக்குள் வருகிறது. அந்த குரு பகவான் நமக்கு பாக்யாதிபதி, நம்ம வீட்டில் தான் உச்சமடைய போகிறார். அப்போ இது நாள் வரை நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்து மற்றவங்களுக்காக காத்திருந்து எதுவுமே நடக்காமல் இனி நம்மை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள், ஆனால் நாம் அவர்களை பழிவாங்க மாட்டோம். திரும்பவும் நீ என்னைய மிதிச்சாலும் என்னைய உதைச்சாலும் என்னைய தூக்கி தூர போட்டாலும் என்னால் முடிந்த உதவிகளை நான் கண்டிப்பாக உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமாக கடகராசிக்காரர்கள் இனியும் செய்வார்கள். கடகராசி சகோதரிகளை குறிகாட்டக்கூடிய, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தொடக்கத்திலேயே உங்களுக்கு பாக்கியத்தில், பிறகு அவருக்கு ருச்சக யோகம்னு பஞ்சமகா புருஷ யோகத்தில் வர்றாரு. அவர் 11 லாபத்துக்கு வர போறாரு. அவர் அப்புறம் உங்களுடைய ராசியிலே நீசபங்க ராஜயோகம் அடைய போகிறார். வருடாந்திர கிரகங்கள் மட்டுமல்ல, மாதாந்திர கிரகங்கள் கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக வருகிறது. நல்ல பசியில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு நல்ல ஒரு உணவை கொடுத்தால் அவருக்குத்தான் அந்த உணவின் அருமை தெரியும். நல்ல தாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட தண்ணீரை கொடுக்கும் பொழுது தான் அந்த ஏக்கம் என்ன, அந்த தேவை என்னங்கிறது புரியும். அந்த மாதிரி நிறைய கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடாந்த கிரகங்கள் பூரணமான அனுகூலமான பலன்களை தூக்கி கொடுப்பதற்கும் அள்ளி கொடுப்பதற்கும் பிரச்சனைகளை தாக்குவதற்கும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில்தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தனிச்சையாக செயல்படுவார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார், தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியாக தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியாக தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.